ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணுள்ளது பார்த்திங்கன்னா, நம்ம கார்போக அரிசி எண்ணெய் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம தந்துட்டுருக்குறோங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு 1 வீக் நம்ம ட்ரை பண்ணியிருக்கிறேங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கான ஒரு புதிய ஒரு சூழ்நிலை எனக்கு கிடைக்கல. வெயிலையும் ப்ராப்பராக நிற்கல, ஆயில்மெண்ட்டும் தடவலை. ஆனால் இந்த ஒரு 1 வீக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட் பின்னாடி இந்த ஆயிலை நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேங்க. அதேமாரி இந்த ஆயில்மெண்ட்டு கை காலுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. நான் கழுத்துக்கு போட்டிருக்கிறேன் அப்படின்னா நான் இதை பற்றி A to Z தெரியறதுனால ரொம்ப இச்சிங் ஆகாமல் சேஃபாக ஹேண்டில் பண்ணுறேன். ஓகேங்களா, ரொம்ப மைல்டாக அப்ளை பண்ணுறேன். அப்படி இருந்து பாருங்கள், நல்லா செவந்துடும். ஓகேங்களா, காலையில் அப்ளை பண்ணிட்டு நான் வெயிலில் காமிக்கும் போதெல்லாம் நல்ல ரெட்டிஸாக இருக்கும். லிப்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதேமாரி ரெட்டிஸாக இருக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா டாட் வந்துருக்குது. ஓகேங்களா, கழுத்தில் பாருங்க 1 2 3 இது நியூ டாட். இந்த 1 வீக்கில் அந்த இடத்துல கருப்பு டாட் வந்திருக்குது. இது அப்படியே போக போக பார்த்திங்கன்னா அப்படியே ஹை ஆகும், அப்படியே பிளாக் ஹெவியாகும். இது மேல் ரீதியான ஒரு அடிஷ்னல் சப்போர்ட். அதில் கார்போகி அரிசி எண்ணெய்ங்கிறது பாசிட்டிவ் ரிசல்ட் தரும். ஆனால் பாதுகாப்பாக பயன்படுத்தணும், இல்லைனா பக்க விளைவுக்கு ஆளாயிருவீங்க. கொப்பளம் போட்டு ஒவுத்திரியத்துக்கு ஆளாயிருவீங்க. இதே தான் ரெட் பவுடரும் பண்ணும். ரெட் பவுடரும் இதே சேம் கேட்டகரியில் அந்த இடத்துல பிளட்டு சர்க்கரை அதிகப்படுத்தி இச்சிங் உருவாக்கி நம்ம நோய் சக்தியை தூண்டப்பட்டு அந்த இடத்துல ரிசல்ட்டை கொண்டு வரும். அதை தாண்டி ஒரு சில ஆயில்மெண்ட், சீராய்டு ஆயில்மெண்ட்லாம் இருக்குது. அதுவும் அதே போல் அந்த இடத்துல இச்சிங் உருவாக்கி ரிசல்ட் கொண்டு வரது தான். அதை தாண்டி இப்போ கர்நாடகாவில் ஒரு நண்பர் நமக்கு ஒரு எண்ணெய் மாரி தருவாங்க, மற்றபடி உள் மருந்துலாம் கிடையாது, பத்தியம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. அவர் கூட அவர் எனக்கு தகவல் அனுப்புனது அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் தான். அந்த விளக்கெண்ணெயில் அந்த ஐயாட்ட போய் அந்த எண்ணெய் 1 மந்த்துக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்னா 1 லிட்டர் பாட்டில், காலி பாட்டில் எடுத்துகிட்டு போனால் எண்ணெய் ஊற்றி கொடுப்பாங்க 1 லிட்டருக்கு அப்படின்னு சொல்லி. இது 1000 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னாரு. அதே போல் அந்த எண்ணெய்க்கு வாங்க போகும்போது இஞ்சி 1 கிலோ வாங்கிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எதுக்குன்னா, எண்ணெயில் இஞ்சி சாறை விட்டு காய்ச்சி தான் மேபி கொடுக்குறாங்கங்கிறது என்னுடைய ஒரு கெஸ்ஸு. காரணம் என்னென்னா, இஞ்சி சாறு விட்டாலும் இதே சேம் கேட்டகரியில் இச்சிங் உருவாக்கி அந்த இடத்துல நோய் சக்தி தூண்டி விடும், இரத்த சர்க்கரை அந்த இடத்துல கொண்டு வரும். அப்போ இதுவும் ஒரு பாயிண்ட் ஆஃப். ஓகேங்களா, இதுமாரி இந்த அடிப்பட்ட இடம் கருத்து போகும் அப்படிங்கக்கூடிய ஒரு கோட்பாட்டில் வரதெல்லாம் பாதுகாப்பாக பயன்படுத்தணும். அது சிறு பிள்ளைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது, வெயில் படாத இடங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அதோடைய ஸ்கின் டோன் வேறு மாரி இருக்கும். அங்கே ஆல்ரெடி ஹீட் ஜென்ரேட் ஆகிருக்கும், மிருதுவான ஸ்கின்னாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கும் வெயில் படாத இடத்துக்கும். அதனால தான் நம்ம கை காலுக்கு மட்டும் ஹேண்டில் பண்ண சொல்கிறேன். அப்போ எதுக்கு நீங்கள் கழுத்தில் போட்டிருக்கீங்கன்னு கேட்குறீங்களா? நம்ம கழுத்தில் ஃபுல்லாக பருவத்தை பார்த்துட்டு எல்லாம் பயந்துட்டுருக்கிறீங்க. உங்களை அங்கேயுமே நான் பாதுகாப்பாக போட்டு ரிசல்ட்டை கொண்டுட்டு வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அங்கே அப்டேட் பண்ணியிருக்கிறேன். 1 வீக்கில் நல்லாவே ரிசல்ட் வந்திருக்குது. இங்கெல்லாம் காணாமல் போயிடும், பயந்துக்க தேவையில்லை. அதே போல் நான் முக்கியமாக சொல்லணும்னா, இது மேல் ரீதியான ஒரு டெம்பரரி ட்ரீட்மெண்ட். இது அப்ளை பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல ரிசல்ட் வரும். மறுபடியும் உள்ளுக்கு நம்ம கரெக்டாக ஃபைட் பண்ணல, அதாவது சூப்பர் ஃபுட்டோ அல்லது கரெக்டான ஒரு மெடிசின்ஸ் இல்லாமல் இருந்தாவோ, மெடிசின்ஸ் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, தப்பான மெடிசின்ஸ் எடுத்துட்டாவோ நமக்கு உள்ளே கரெக்டாக வேலை செய்யலைன்னா இது நமக்கு ஃபைட் பண்ணி ரிசல்ட் வந்தாலும் கூட அந்த மெடிசின்ஸ் விட்டுட்டிங்கன்னா அது தானாக மறுபடியும் அழிஞ்சிடும். ஓகேங்களா, அதனால் மேல் ரீதியாக ஃபைட் பண்ணுறதுங்கிறது உங்களுடைய தன்னம்பிக்கையை வலுப்படுத்துறதுக்காக. ஓகே, டாட் வந்துருச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை உங்கள் மனசில் விதைக்கிறதுக்காக தான் மேல் ரீதியாக நம்ம ஃபைட் பண்ண சொல்கிறாங்க. மற்றபடி இந்த இச்சிங் ஆயில்மெண்ட் போட்டு தான் நம்ம ரிசல்ட் கொண்டு வரணும்னு கிடையாது. ஸ்லோ ரிசல்ட்டாக இருந்தாலும் வெறும் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு வெயிலில் நிற்கலாம், சூரிய ஒளியில். ஓகேங்களா, இது உங்களுக்கு ஸ்லோவாக இருந்தாலும் சேஃபான ஒரு ரிசல்ட் தரும். அதை தாண்டி வேப்பெண்ணெய், அதாவது இப்போ நீங்கள் கார்போஹைட்ரேட்டுங்கிறது கொஞ்சம் ஹெவியானது. ஓகேங்களா, அதில் கொஞ்சம் சேஃபானதுன்னா வேப்பெண்ணெய். வேப்பெண்ணெய் இச்சிங் தரும். ஒரு சிலருக்கு பாடி ஹீட்டு, அதுவுமே ஒரு சிலருக்கு கொப்பளம் கூட போட்டிருக்குது. ஆனால் அது பார்த்திங்கன்னா லைட்டாக ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டு. நம்ம தேங்காய் எண்ணெய் காமிச்சிட்டு வெயிலில் நிற்கிறது அப்ளை பண்ணிட்டு, வேப்பெண்ணெய் அப்ளை பண்ணிட்டு வெயிலில் நிற்கிறது, இந்த கார்போஹைட்ரேட் அப்ளை பண்ணிட்டு வெயிலில் நிற்கிறது, இந்த 3க்கு வித்தியாசத்தில் அது செகண்டு. ஓகேங்களா, நீங்கள் சிம்பிளாக வீட்டில் வேப்பெண்ணெய் நீங்கள் வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வேப்ப விதை, கிராமத்திலலாம் பார்த்திங்கன்னா வேப்ப மரத்துக்கு கீழே பழம் கொட்டி கிடக்கும். அந்த பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு பிச்சிஞ்சி அந்த விதையை எடுத்து அதை பார்த்திங்கன்னா உடச்சி அந்த பருப்பு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அதை நீங்கள் எண்ணெய் ஆட்டிட்டு வரலாம். இல்லை அப்படின்னா கூட அதை அரைச்சி தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி மறுபடியும் ஃபில்ட்ரு பண்ணிங்க, வடிகட்டி நீங்கள் அப்படியும் கூட தடவலாம். இதுவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு மருத்துவ முறை தான். இதெல்லாம் எதுக்கு எல்லாத்தையும் நான் மல்ட்டியாக சொல்கிறேன்னா, உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்குமே அதை வச்சு பயன்படுத்தி ரிசல்ட் கொண்டு வரணும். இல்லையா, நம்ம போல் நண்பர்களுக்காக நான் என்னுடைய உடலில் பயன்படுத்தி பக்க விளைவு பெரிய அளவுக்கு வராமல் அதோடைய டோஸை, அதோடைய தன்மையை குறைச்சி பாதுகாப்பாக நம்ம அனுப்பிட்டுருக்குறேங்க.
நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். இதில் வந்து என்னென்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நான் கொஞ்சம் பார்த்தேன். அதை தாண்டி சேவையில் கட்டாயம் பதிவு செய்யணும். சேவையுடைய வளர்ச்சி கட்டமைப்புக்கு, அதாவது இது பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அதில் வந்து 1000 ரூபாய் கட்டினா தான் நம்ம இலவசமாக தருவோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேங்க. ஆனால் இது வந்து இப்போ ஒரு சிலர்கிட்ட நம்ம கலந்து உரையாடணுங்க. அப்போ வந்து என்னென்னா இதில் பணம் இருந்தால் தான் இதில் பயணிக்க முடியுமாங்கக்கூடிய ஒரு கேள்வி வருது. இது எனக்கு என்ன தான் பண்ணாலும் நம்ம சேவை வளர்ச்சிக்கும் தேவை, என்னுடைய வாழ்வாதாரத்துக்கும் தேவைன்னு நினச்சாலும் எனக்கு அது ஒரு லைட்டாக ஒரு குற்றுணர்ச்சி தரதான் செய்யுது. அதனால் கார்போகி எண்ணெய் முற்றிலும் இலவசமாக நீங்கள் கொரியர் சார்ஜ் மட்டும் கொடுத்து வாங்கிக்கிங்க. இல்லை நம்ம பக்கத்தால் இருக்கிறீங்க, சேலம் மாவட்டத்துக்குள்ளார இருக்கிறீங்க, நீங்கள் இந்த வழியாக நம்ம வீட்டு வழியாக வரீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. ஃபோன் பண்ணால் தலைவலி வருது. அதெல்லாம் ஃபுல்லாக ஃபோனே எடுக்கிறதில்ல. வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிட்டு நீங்கள் அந்த டேட்டில் வந்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தால் தான். ஏன்னா அங்கேயும் நம்ம வந்து ஊர் சுற்றிட்டு இருக்கிறோங்க. இந்த ஐடி பிஸ்னஸ்க்காகவும் என்னோடய மனசு ரிலீஃப் ஆகிறதுக்காக சுற்றுலா பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கிறேன். அதனால் என்னென்னா நான் வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு வந்து ஃப்ரீயாகவே கூட வாங்கிக்க. அந்த கொரியர் சார்ஜ் கூட உங்களுக்கு மிச்சமாகும். அவுட்டரில் இருக்கிறீங்க கொரியர் சார்ஜ் கொடுத்து வாங்கிக்கங்க. மற்றபடி இது ஃப்ரீ தான், காசுலாம் கிடையாதுங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா இது அளவுக்கு போய் சேரணும், ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு கரெக்டாக ஹேண்டில் பண்ணி என்னை நான் குணப்படுத்திட்டு இருந்தேன். இந்த மருந்து மாத்திரன்னு வெளியே போய் தான் வந்து என்னுடைய அந்த தாக்கத்தை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். அதேமாதிரி பிரச்சனையவே சும்மா கட்டி பிடிச்சிக்கிட்டே கடந்துட்டேன், ஓகேங்களா? பழைய ஃபார்முக்கு வரணும். என்னோடய உடல்நிலையை நான் பேணி காக்க நானே டாக்டராகவும் நானே மருந்தை எனக்காக ரெடி பண்ணிக்கணும். அப்படி தான் இந்த ஆண்டு ஒரு 10 ஆண்டு காலம் என்னோடய லைஃப் ஸ்டைலில் வந்து நான் ஹாப்பியாக வந்து ஒயிட் பேச்சஸ் இல்லாமல் நம்ம கொண்டு போயிருந்தேங்க. இப்போ ஆரம்பித்த சேவை இல்லைங்க இது. என்ஜிஓ பதிவு பண்ணியே இப்போ 3 வருஷம் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம வந்து வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. பழைய சேனல் போயிடுச்சு. அதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் நான் எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் கொடுத்துருப்பேன், எப்படி வெயிலில் நின்றுப்பேன், எந்த அளவுக்கு இயற்கை சார்ந்த உணவுகளை சாப்பிட்ருப்பேன், உங்களை எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன்னு 1 by 1 ஒவ்வொரு மூமெண்ட்டும் அதில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். நம்மளுடைய நேரம், நம்மளுடைய கஷ்டகாலம் நமக்கு வந்து அது பிச்சுட்டு போயிடுச்சு சேனலு. ஓகே, நம்ம வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்கள், சாட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து இப்போ டக்குன்னு நீங்கள் அமௌண்ட் போட்டுட்டு கொரியர் சார்ஜ் உடனே எனக்கு மெடிசன்ஸ் அனுப்புனாலும் அனுப்ப முடியாது. எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு நாளில் நான் வண்டி எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் போட்டு வந்தேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. அதேமாரி பிள்ளைங்களாம் அந்த ஒரு டைம் மட்டும் கடையில் வாங்கிட்டு வாப்பா அது இதும்பாங்க. ஏன்னா எனக்கு ஒரு நாள் தான் நம்ம கடையில் வாங்கி தரேங்க. இடி போனால் டார்ச்சர் பண்ணுவானுங்க, ஓகேங்களா? கெட்டதை வாங்கி தரக்கூடாது, அதுக்காக இருந்தாலும் ரொம்ப கெஞ்சுறாங்கும் போது வாங்கிட்டு வர சூழ்நிலை. அதே நம்ம வாரம் முழுசும் நண்பர்கள் கேட்குறீங்க, எல்லாத்துக்கும் நான் ரெடி பண்ணி கொரியர் ரெடி பண்ணிட்டு ஒரு நாள் சனிக்கிழமை கொண்டு போய் போட்டேன்னா ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கைக்கு லீவ் நாளில் வீட்டில் இருப்பீங்களா உங்களுக்கு கிடச்சிரும், ஓகேங்களா? அப்படி கிடைக்கல கூட அடுத்த மறுதினம் கிடச்சிரும் திங்கக்கிழமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கார்போகி எண்ணெய் வேணுங்கிற பட்சத்தில் நம்மளோட வாட்ஸ்அப்பை தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அல்லது இந்த கொரியர் சார்ஜ் கூட உங்களுக்கு மிச்சமாகணும்னா இப்போ நம்ம சொன்ன வேப்பெண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அல்லது தேங்காய் எண்ணெயில் இஞ்சி சாறு பிழிஞ்சு அதை காய்ச்சி அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். கண்டங்கத்திரியை நல்லெண்ணெயில் போட்டு வதக்கி அதை மசித்து அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? எத்தனையோ தகவல்கள் இருக்குது. நம்ம ஸ்கின் டோனுக்கு எது பெஸ்ட்டுங்கிறத நீங்கள் 4-5 கூட ஒவ்வொரு டாட்டுக்கும் ஒவ்வொன்று போடுங்க. எது பெஸ்ட்டாக ரிசல்ட் வருது அதை உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்கிட்டது, உங்கள் தோலுக்கு ஏற்றுக்கிட்டது. அப்போ அதை கன்டினியூ பண்ணிக்கலாம். கேட்காதெல்லாம் தூரம் விசாரிச்சிடலாம், எஞ்சிடலாம். உங்களை அதுமாரி 1 by 1 நீங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாமல் நம்ம வந்து ரிசல்ட் கொண்டு வர முடியாது. உங்களுடைய விடாமுயற்சி தன்னம்பிக்கை மட்டும்தான் வெற்றி காணும். அதில் குறிப்பாக இயற்கை சார்ந்த வாழ்வியலில் தான் இனி நம்ம வந்து கொண்டுட்டு போகணும். நான் மருந்து மாத்திரை அப்படின்னு ஓடிக்கிட்டு என்னுடைய விடயத்தில் என்னுடைய பாடியையும் நான் வந்து ரிசல்ட் கொண்டு வராமல் மற்றவங்களையும் போட்டு லைட்டாக நானே குழப்பிட்டுன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் உங்கள்கிட்டயே நான் கலந்து உரையாட போகிறேன். அதுக்கான லைவ் சார்ட் வீடியோஸ் எல்லாமே வரப்போகுது. நீங்கள் எல்லாம் அதில் லைவாக பேசலாம். விருப்பம் இருக்கிறீங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க, குரல் பதிவாக மட்டும், ஓகேங்களா? நீங்கள் நேரடியாக வீடியோஸில் வரீங்கன்னாலும் தப்பு இல்லை, அது உங்களுடைய தன்னம்பிக்கை பொறுத்து, ஓகேங்களா? நம்ம இதுக்கு மேலே வேறு லெவலுக்கு இந்த வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையத்தை நம்ம கொண்டு போக போகிறோங்க. அதில் வந்து முழுக்க இலவசமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி ஹெல்ப் பண்ண பார்க்குறேன். மற்றபடி இதை கட்டாயம் கிடையாது, இது தான் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. காசும் தர தேவையில்ல, முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்குங்க. என்ன எதிர்பார்த்து இருக்காதிங்க. ஏன்னா நான் என்ன வந்து குணப்படுத்த பார்க்கணும். இதுக்கு மேலே உங்களை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நான் குணமாக்கிறத வீடியோ பார்த்துட்டு நீங்களே குணமாக்கிங்க. நான் உங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறதோ அல்லது உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறதோ இதெல்லாம் விட நான் நல்ல ரிசல்ட் கொண்டு வரேன்னா தன்னால் தானாக நடக்கும், நம்பிக்கை அடிப்படையில், ஓகேங்களா? அதனால் நம்ம கரெக்டாக செயல்பட போகிறோங்க. பொறுமை காத்து வீடியோ பாருங்கள். ப்ளஸ் எந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிறது என்னன்னு புரியும். ஏன்னா நானே கொஞ்சம் கிராமத்தில் அரையும் குறையமாக பேசுவேன், எதுவுமே தெளிவாக தெரியாது. ஒரு சிலருக்கு வந்து என்னங்க பேசுகிறீங்க, என்னென்னமே உளறிட்டிக்கிறீங்கிற மாதிரி இருப்பாங்க. என்ன பண்ணுறது, நமக்கு கிராமம் அப்படி. நான் என்ன அந்தளவுக்குலாம் பெரிய அளவுக்குலாம் நமக்கு படிப்பு நாலேஜ், இங்கிலீஷ் பேசுகிறது, பிடிக்கிறது, ஒரு கோர்வையாக கரெக்டாக சொல்லணுங்கலாம் ஒன்றுமே தெரியாது. போகிற போக்கில் என்னுடைய பாயிண்ட் ஆஃபில் என்னோடய மனசில் கருத்து என்னன்னு சொல்கிறேன். அதில் வந்து லென்த்தாக போனாலும் நீங்கள் பொறுமை கற்று தான் பார்த்தாகணும். ஏன்னா உங்களுக்கு குணமாக்கணும்னா, ஏன்னா நான் இனி வந்து என்னுடைய அப்டேட் எல்லாமே லைவாக வரப்போகுது.
அதில் மெடிசன்ஸ் ரிலேட்டடாக நான் கன்னியாகுமரி மருத்துவத்தை பற்றி சொல்லியிருந்தேன். நான் அடுத்த வீடியோ ஒன்று மேக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், என்ன எதுன்னு அப்போ தான் நம்ம க்ளியராக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.